வணக்கம் ஆயிரம் வைசியர் உறவுகளே, இது நம்முடைய ஆயிரம் வைசியர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வி சம்பத்குமார், ஒரு டாக்டரேட். ஐயா வணக்கம். இந்த நோய் தொற்று காலத்துல உங்களை சந்திக்கிறதுல நாங்க எல்லாருமே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பத்தி நீங்க நம்ம உணவுகளுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் சம்பத்குமார். எங்க அப்பா டாக்டர் வஜ்ரவேல், உடுமலைப்பேட்டை, ரிட்டையர்டு வெட்டினரி சர்ஜன். எங்க அம்மா ராஜேஸ்வரி, தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்காங்க. நான் படிச்சது சாஸ்திரா காலேஜ் தஞ்சாவூர்ல படிச்சேன். அப்புறம் ஒர்க் பண்ணது, ஸ்டார்டிங் பண்ணது விநாயகா மிஷன்ல சேலத்துல என்னோட கையில ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி மகாலிங்கம்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் எத்தியோப்பியாவில் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் கரண்டா இமேஜர் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு கண்ணூர் கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க சார். இப்போ நீங்க பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கல்லூரிகள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஒரு என்ஜினியர், டீச்சர், அதாவது ப்ரொஃபசர், லெக்சரரா இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. பெருசா ஒன்னும் இந்த கண்டுபிடிக்கிறது, ப்ராஜெக்ட்ஸ் எழுதுறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா நாங்க இப்ப தொடர்ந்து இந்த COVID-19 காலகட்டத்துல உங்களை பத்தின இன்டர்வியூ, நீங்க கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி நாங்க நியூஸ்லயும் நியூஸ் பேப்பர்லயும் சேனல்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடிக்கணும் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எங்க இருந்தது ஆரம்பிச்சது? ஆர்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வித்தியாசமா பண்ணி ஆகணும். அப்படி நம்ம வித்தியாசமா பண்றது அதே சமயம் நமக்கு பிடிச்ச ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷனும் எனக்கு இந்த ரிசர்ச் தான் எனக்கு அந்த ஒரு ரிசர்ச் ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கண்டுபிடிப்பு வெளியில வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். இப்ப அந்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டோம்னா அது ஒரு கோலம் திருப்பி திருப்பி நம்ம என்ஜாய் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம். நிறைய மக்கள் இந்த COVID-19 காலகட்டத்துல வேலை இல்ல, வெளியில போக முடியல, ஒரே டென்ஷனா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, நாங்க சாப்பிடறத மட்டும்தான் வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா நம்முடைய சமூக உறவு டாக்டர் வி சம்பத்குமார் அவர்கள் COVID-19 ஹாஸ்பிட்டல்ல உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், இல்ல முனிசிபாலிட்டியில உபயோகப்படுத்தக்கூடிய மிஷினரிஸ் ஆகட்டும், அந்த நிறைய ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் அவங்க குழுவினர் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில ஐயா நீங்க சொல்லுங்க, முதல்ல இந்த COVID-19 பயணத்துல உங்களுடைய கண்டுபிடிப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சது? முதல்ல இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னா எங்க காலேஜ்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனுக்கு நாங்க இப்போ காலேஜ் க்ளோஸ் பண்றோம், அதனால எல்லாருமே வீட்டுல இருந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சரி இது நமக்கு ஆண்டவன் நமக்கு ஒரு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. சும்மா எப்பவுமே இந்த டிவியில ஏதாவது படம் பார்க்கறோம். இப்ப நம்ம டிவி எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு டிராமா ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு அந்த டிராமா முன்னாடி வந்த டிராமா இப்ப திருப்பி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டிராமா பார்க்கறது திருப்பி மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிச்சேன். அப்ப மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. என் பையன் கார் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான், ரிமோட் கார் வச்சு விளையாண்டு இருந்தான். அப்போ சரி, இந்த ரிமோட் கார்ல ஒரு மெடிசனை வச்சு கூட நம்ம அந்த கோவிட் பேஷண்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா ஏற்பட்ட ஒரு எண்ணம். அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று அது ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு இதை ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் எங்க டீன் ரிசர்ச் டாக்டர் டிடி ஜான் சொல்லிட்டு அவர் தான் டீன் ரிசர்ச். அவரோட தலைமையில நானு, அதுக்கப்புறம் எங்க டீம்ல சுனில் பால் ஒருத்தர், சலீம் ஒருத்தர், இவங்க 4 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ டாக்டர் அரவிந்தன் ஒருத்தர், நோபை ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் இருக்கவங்க எங்களை இது பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வெண்டிலேட்டர் ஒரு கருவி தேவைப்படுது, அதை வச்சுதான் நம்ம இந்த கோவிட ஃபைட் பண்ண வேண்டிய அது முக்கியமான ஒரு ஆயுதம். அதை இப்போ திடீர்னு 1 லட்சம் வெண்டிலேட்டர் தேவையானாலும் நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிட்ட இருக்கிற காம்பவுண்ட்ஸ் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் ஃபர்ஸ்ட் கேரளாவில் லாக்டவுன் பண்ணாங்க, அப்போ அடுத்து தமிழ்நாட்டில் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரஃபான ஒரு மாடல் செஞ்சேன். அந்த மாடல் செஞ்சுட்டு அவருக்கு காமிச்சோன்னா அவங்க எல்லாருமே அந்த டீம் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கோயம்புத்தூர் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி நான் திருச்சியில இருந்தப்போ திருச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல பிடெக்ஸ் ஒரு கம்பெனில மணிகண்டன் ஒருத்தர் அவரை கூட லிங்க் பண்ணி விட்டு அடுத்த ப்ரோட்டோடைப் மாடல் செய்ய சொன்னோம். அந்த ப்ரோட்டோடைப் மாடல் வந்து நாங்க ஏபிஜே அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி நான் ஒர்க் பண்ற காலேஜ் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் 20,000 rupees வந்து வின் பண்ணோம். அப்ப அது வந்து அந்த யூனிவர்சிட்டி பேப்பர்ல எல்லாம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட இன்வென்ஷன் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அதுல அப்ப எங்களுக்குள்ள ஒரு யோசனை, இப்ப இந்த டைத்துல நம்ம எங்க நம்ம மக்களுக்கு பண்ணாலும் அந்த மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, சரி நம்ம மேலும் நல்லா செய்வோம்னா அந்த சொன்னாங்க அந்த போர்டு அந்த மாதிரி அடுத்தது சரி ஓகே நம்ம பேப்பர்ல வரோம் அடுத்து எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நைட்டிங்கேல் இது பண்ணோம். நைட்டிங்கேல் ரோபோட் என்னன்னா இந்த கோவிட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் கோவிட் சென்டர்ல அந்த டாக்டர் அஜித் குமார் அவங்களுடைய ரெக்வஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோபோட் டிசைன் பண்ணும். அந்த டிசைன் அந்த ரோபோட் பேர் நைட்டிங்கேல் 19 வச்சிருந்தோம். அந்த ரோபோட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைலஜா டீச்சர்னு சொல்லிட்டு கேரளா ஹெல்த் மினிஸ்டர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரோபோட்ல வந்து நீங்க யார் கூட பேஷண்ட் டாக்டர் கூட பேசிக்கலாம், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். அது ஒரு 25 கிலோகிராம் லோடு வரைக்கும் ஃபுட் மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போற அளவுக்கு கெப்பாசிட்டியில 1 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் கூட அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல எல்லாம் பிரைஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாரு. சோ வந்து இந்த 2 கண்டுபிடிப்புகளும் உங்களை கேரள மாநில லெவல்ல ஒருத்தர் வந்து டாக்டர் சம்பத் குமார் அப்படின்னு விமல் ஜோதி காலேஜ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஒரு அடையாளப்படுத்தி இருக்கு இல்லைங்களா? டாக்டர் சம்பத் குமார் இல்ல, விமல் ஜோதிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அடையாளப்படுத்தி இருக்கு. சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறைய நாங்க நியூஸ்ல பார்த்தோமே, வேற டாக்டர்ஸ் வந்து சேஃப்டியா கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு டெக்னிஸ் 19 சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள், அது ஆக்சுவலா நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்து இப்ப இந்த டாக்டர்ஸ் இந்த ஃபாரின்ல இருந்து எல்லாருமே வராங்க கேரளாக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து வரப்போ சரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போடுற மாதிரி பிபி சூட்னு ஒரு சூட் போடுவாங்க. அந்த சூட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 hours தான் போட முடியும், அவங்களால ரெஸ்ட் ரூம் போட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சோ அந்த டிஃபிகல்ட்டி வந்து அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாஸ்க் போடுறப்ப அந்த ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் டிப்ரவேஷனையும் அது வந்து இல்லாம பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிசைனா பண்ணோம். அதுல இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ணிடுறோம். அந்த ஷீட் ஒரு சைடு 3 சைடு அதர் சைடு யூஸ் பண்ணிடுறோம். அது கொஞ்சம் காட்டுக்கு வேற இப்போ நாங்கள் அந்த அக்ரிலிக் ஷீட்டை கம்ப்ளீட்டா மாற்றி ஏர்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அது வந்து ஸ்டோரோன்னு ஒரு கம்பெனிங்க கோயம்புத்தூர்ல வந்து அந்த கம்பெனிக்காரங்க நான் டிசைன் நான் பண்ணி கொடுத்தேன். அப்புறமே அவங்க கூட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை ஃபுல்லா மேக்கப் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக அதை கொஞ்சம் ரீமாடல் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்லா அந்த ரிமோட் கண்ட்ரோலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டாக்டர் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு, டாக்டர் எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது, இதுக்காக நம்ம 100 ரூபாய் வச்சுக்க முடியும் டாக்டர் சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ரிமோட் குழந்தைங்க ரிமோட்டை ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து அதர்ஸ் இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சூப்பரா. சம்பத் சார், இப்போ இந்த COVID-19 காலகட்டத்துல நீங்க இது போல என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இன்னும் அதிகமா கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த COVID-19 காலகட்டத்துல சுமார் 8 ப்ராடக்ட் வந்து விமல் இன்ஜினியரிங் காலேஜ் ரிசர்ச் டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரிசர்ச் டீம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி எங்க டீன் சார், சரின் சார், சுனில் பால் சார், அதுக்கப்புறம் 5 ஸ்டூடெண்ட்ஸ், எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெபின், அதுல், அலன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஜோயல், அஸ்வாத், அஸ்வின், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் டீமை ஃபார்ம் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணது வந்து வெண்டிலேட்டர், அதை தொடர்ந்து நைட்டிங்கேல், அதை தொடர்ந்து ஹெர்குலிஸ், அதுக்கப்புறம் பெடல் ஆப்ரேட்டட் சானிடைசர், தென் பெடல் ஆப்ரேட்டட் வால்வ், இந்த டேப் இருக்கு இல்லைங்களா தண்ணி திறக்கிறதுக்கு வந்து பெடல் ஆப்ரேட் பண்ணி பண்ற மாதிரி,
அதுக்கப்புறமேல வந்து வாய்ஸ் ரோபோட். அதாவது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள ரிமோட்டாவே வந்து அந்த ரோபோட் வந்து கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களுடைய டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்புறம் அலோவ் பண்ணுமா இல்லை வேண்டாம் நீங்கள் திரும்பி போகணும்னு சொல்லிடலாம். சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அந்த டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ரோபோட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். அது இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த கோவிட் சென்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நாங்களே வந்து ஒரு 6 இது வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். எங்கள் பிஜே இன்ஸ்பெக்ட் ஒரு ப்ராடக்ட் சென்டர் ஒன்று இருக்கு. அந்த ப்ராடக்ட் சென்டரில் இந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பெரல் ஆப்ரேட்டட் ஹேண்ட் சானிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட், இப்போ நீங்கள் கண்ணூர் ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா எங்களுடைய பெரல் ஆப்ரேட்டட் சானிடைசர் நீங்கள் வந்து டிஸ்பென்சர் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் அது வந்து நாங்கள் மார்க்கெட்டும் பண்ணுறோம், அது விலைக்கும் விற்கிறோம். இந்த மாதிரி வேலை இருக்குது. அப்புறம் இந்த ஹோல்டர் கீ, டச் கான்டாக்ட்லெஸ் இதுக்காக அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கரண்ட்டாக வந்து இந்த மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த மாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் இறக்குறாங்க. என்ன காரணம், அவங்க டெத்துக்கு என்ன காரணம் பார்த்தா ஆக்சிஜன் டிப்ரைவேஷன். அதாவது அவங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு அவங்க திருப்பி வந்து சுவாசிக்கிறாங்க, அவங்க வந்து செத்து போயிடறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா அதுக்குள்ள ஒரு சென்சார் வைக்கிறோம். அது என்ன கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து இவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாகிடுச்சு, நீங்க வந்து மாஸ்க்கை உடனே கழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிபிஇ சூட்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஇ சூட் இல்லாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, அதே சமயம் அவங்களுக்கு வந்து அந்த சஃபகேஷன் இல்லாம, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அந்த சூட் போட்டவங்க ரொம்ப புழுக்கமா இருக்கும், அந்த புழுக்கம் இல்லாம அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியும், அதே சமயம் அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் கரெக்டா கிடைக்கிற மாதிரி அது ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து மானிட்டர் பண்ணி நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். 2 கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நாங்க ஒரு கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரம் ஒண்ணு திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷனுக்கு விமர்சன இன்ஜினியரிங் காலேஜ் வந்து டொனேட் பண்ணிருக்கு. அது ஃபுல் நம்ம டிசைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு மேக்கப் பண்ணியிருக்கோம். அது இப்போ திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் ஆபீஸ்ல அது வந்து பயன்பாட்டில் இருக்கு. அப்புறம் முன்னாள் அமைச்சர் கே நேரு வந்து நம்ம மிஷின் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்ப அவங்க வந்து ஒரு இதுல வச்சு தெளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தெளிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், அங்க ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு மிஷின் வந்து இதே மாதிரி செட் பண்ணி அந்த மிஷினை பத்தி நான் சொல்லணும். அந்த மிஷினை பத்தி நீங்க கண்டுபிடிச்சு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து முனிசிபாலிட்டிக்கு டெலிவரி கொடுத்ததுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் சேனல்ஸ் எல்லாம் அந்த அந்த மிஷினை பத்தி வந்துச்சு. சோ அது நம்மளுடைய ஆயுர்வேத மக்களுக்கும் தெரியணும். அந்த மிஷின்ல குறிப்பிட்டு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இப்ப நீங்க திருச்சிராப்பள்ளி முனிசிபாலிட்டிக்கு கொடுத்த மிஷின் எந்த வகையில வித்தியாசமானது, எவ்வளவு உபயோகமானது? இப்ப நீங்க திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஹெச்எல் ஒரு பெரிய கம்பெனி, அவங்க வந்து ஒரு லாரியில வந்து இந்த கிருமி நாசினி தெளிக்கிற இயந்திரத்தை வந்து வச்சிருக்காங்க. அந்த லாரி எங்கெல்லாம் போகணும்னு பாத்தீங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டர் தான் போக முடியும். கண்டிப்பா. பட் ஆனா இந்த நோய் தொற்று அதிகமா எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சந்துகள்ல தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன சந்துகளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அதுக்காக வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின். இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கெப்பாசிட்டினா, ஒரு சின்ன சந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷனுக்கு 3 மிஷின் போதும். என்டையர் சிட்டி கார்பரேஷனையும் ஒரு 2 நாள் தான் நம்ம வந்து கிருமி நாசினி வந்து தெளிச்சிடலாம். இப்ப சென்னை மாதிரி சிட்டிக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 10 மிஷினே போதும். அந்த 10 மிஷின் மொத்த காஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும். இந்த 2 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா சின்ன சின்ன சந்தையில எஃபிஷியன்டா வந்து தெளிக்க முடியும். அதே சமயம் இதை நீங்க ஒரு 2 வீலர்லயும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் வந்து அதை முதுகுல வந்து போட்டு வருவாங்க. அது வந்து எப்படியும் ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டின்னு வச்சுங்க. 50 லிட்டர் கெப்பாசிட்டி 50 கிலோ வெயிட். அது இல்லாம மிஷின் ஒரு 50 கிலோ இருக்கும். சோ உங்களுக்கு டோட்டலா 60 கிலோ வந்து தூக்கிட்டா வந்து நீங்க நடந்து போங்க அப்படின்னாங்க, இல்ல பைக்ல போங்க, எது போனாலும் அவங்க முதுகுல மாட்டி இருக்கும்போது அந்த வழி அதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டதான் அந்த டிவைஸ். அதை நீங்க
நார்மலா நீங்க வண்டியிலேயே போட்டுக்கலாம். அது இல்லாம அந்த ஸ்பெசிபிகேஷன் கேட்டப்போ அதுல வந்து ஒரு 30 அடிக்கு ஒரு ஹோஸ் மாதிரி இருக்கு. அந்த இது வந்து மோட்டர் டபுள் மோட்டர் இருக்குங்க, எலக்ட்ரிக்கல் டிரைவன் மோட்டர். அந்த மோட்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு நீங்க வந்து கிருமி நாசினி தெளிக்க முடியும். நீங்க இப்ப சொன்னது இருந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரோட்ல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி, அது இல்லாம ஒரு 60 அடி 90 அடிக்கு வந்து உங்களுடைய மிஷினை வச்சு கிருமி நாசினி தெளிக்க முடியும் இல்லைங்களா? இல்லைங்க, அதாவது என்னோட மிஷினை வச்சு இப்ப நீங்க ஒரு 30 அடிக்கு நீங்க ரீச் பண்ண முடியாது. என்னால இப்ப ரீச் பண்ண அந்த இடத்துக்கு நான் போக முடியாது, சாலையா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, நாஸ்டியா இருக்கு, அப்படியே இருந்தா கூட நீங்க வந்து அந்த மிஷின் வச்சு அடிக்கலாம். சோ இந்த வெஹிக்கிள் 2 வீலர் போக முடியாத இடத்துல இருந்து 30 பிளஸ் 30 60 அடி வரைக்கும் 60 அடி தூரத்திற்கு வந்து மனிதர்கள் போகாம இருந்தாலும் கூட அந்த மிஷினை வச்சுட்டு நம்ம அந்த பிரஷர்ல கிருமி நாசினி அடிக்க முடியாத தொழில்நுட்பத்தை வந்து மிஸ்டர் சம்பத்குமார் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி முனிசிபாலிட்டியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து மெடிக்கல் காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் அந்த மிஷின் வந்து தற்போது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மாதிரி ரொம்ப வியப்பா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த COVID-19 நம்ம எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு சோம்பேறிகளா மாத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் சொல்லிட்டே போறீங்களே, இதற்கான அந்த எண்ணம், அந்த பொறி எங்க இருந்து கிடைச்சது? இதற்கான அந்த பொறி வந்து நம்ம எப்பயுமே நமக்கு இல்ல மிச்சவங்களுக்காக நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படிங்கிறப்போ ஆண்டவனோட அனுகிரகம் நமக்கு எப்பயுமே இருக்கும். கண்டிப்பா அதை நான் எப்பயுமே ரொம்ப இதான் நம்புறவன். சோ நான் இப்போ என்கிட்ட இப்போ என்ன ஆச்சுன்னா நான் ஆண்டவனோட அனுகிரகம் ஃபுல்லா இருக்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் ஒரு பிரச்சனை சொன்னாலே என்னால இப்போ அதுக்கு ஒரு தீர்வு வந்து இறைவன் வந்து எனக்குள்ள வந்து ஒரு பதில வந்து கொடுக்குறாரு. சோ அதுதான் நம்ம நமக்காக யோசிக்கும் போது நமக்கு அது கிடைக்காது, மிச்சவங்களுக்காக நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளோட சமுதாய வளர்ச்சியில இந்த COVID-19 காலகட்டம் எங்களுக்கெல்லாம் சாபமா இருந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வரமா இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ இது மட்டும் இல்ல, உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அநேகம் இது மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முன்பு உங்களுடைய என்னென்ன கண்டுபிடிப்புகள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது மக்களுக்கு எந்த வகையில உபயோகமா இருக்கு? குறிப்பா சொல்ல போனா இப்ப சமீபமா நீங்க அந்த எத்தியோப்பியால வேலை பார்த்துட்டு வந்ததா சொன்னீங்க. அந்த எத்தியோப்பியால ஒரு வேலைக்கான ஆளா மட்டும் இருந்தீங்களா, இல்ல அங்கேயும் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் இருந்ததா? எத்தியோப்பியா உண்மையாலுமே ஒரு ஏழ்மையான நாடுன்னு சொல்றாங்க. அது உண்மையுமே ஒரு ஏழ்மையான நாடு தான். அது நிறைய இயற்கை வளம் இருந்தாலும் இன்னும் நம்ம மக்கள் நம்ம இந்தியாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு 30 வருடம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. நான் அங்க போய் பார்த்தப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா ஆக்சுவலா நான் ஒரு பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரீயா வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைகள் வந்து அந்த இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகம். பிறப்பின் போது முன்னாடியே கர்ப்பமா இருக்கும்போது அவங்க அந்த மலையாள மக்கள் தான் நிறைய இருப்பாங்க. அந்த மலையில வந்து அவங்க வளர்றதுக்குள்ளேயே வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்காது. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஆனா வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மொபைல் போன் இருக்கும். சோ வந்து நெட்வொர்க் இருக்கு, பட் அவங்க வந்து நாட் ரீச்சபிளா இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க வச்சுட்டு நாங்க ஒரு IoT பேஸ்ட் டிவைஸ் ஒன்று வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து நான் போட்டேன். அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் எத்தியோப்பியா மெக்கல் யூனிவர்சிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்டாஃப் அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஃபண்ட் வாங்கி அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். அதை விட ஒரு IoT டிவைஸ் வந்து அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னா அந்த டிவைஸ் வந்து அவங்க கையில மாட்டி விட்டுருவோம். ஒரு அவங்க வளைய மாதிரி அவங்களும் வளைய மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ரஃபா இது பண்றோம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல அந்த ஒரு கிராமம் வச்சுக்கோங்க, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு 25 வீடு இருக்குன்னா அந்த வீடு யாராவது ஒருத்தனாலும் படிச்சவங்க இருப்பாங்க. அவங்களுடைய மொபைலோட அதை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்குவோம். அந்த மொபைலுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிக்குவோம். சோ இந்த டெலி மெடிசன் சொல்லுவாங்க. அந்த டெலி மெடிசன் மாதிரி அந்த டெலி மெடிசன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம எடுத்து வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட இன்டர்வேட் பண்ணிருக்கோம். சோ இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. சோ அப்போ ஒருத்தர் வந்து பிரெக்னண்டா இருக்காங்கன்னா இவங்க டெலிவரிக்கு இத்தனை ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர்ல கொண்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த டெலிவரி அப்போ இவங்க இசை கூட்டிட்டோம்னா அந்த இறப்பு தடுக்கப்படலாம்.
எங்களோட இது என்னன்னா அப்ஜெக்டிவ்னா அட்லீஸ்ட் ஒரு உயிராக நம்ம காப்பாற்றணும். கண்டிப்பா. சோ உறவுகளை பாருங்க, ஒரு எத்தியோப்பியால இப்ப குழந்தை பெற்றுக்கிறதே வரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு மறுபிறப்பா இருக்கக்கூடிய அந்த பிரசவத்தை சரியான முறையில செய்யறதுக்காகவும் பிறப்பிலேயே குழந்தைகள் இறந்து போறது தடுக்கிறதுக்காகவும் நம்ம உறவு சம்பத்குமார் அவர்கள் அங்க போய் வேலை மட்டும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆளா இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலையெல்லாம் கருதி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த சமுதாய நல்லறத்தின் அடிப்படையில அந்த அவர் சொன்ன அந்த கருவியை கண்டுபிடிச்சு மக்களுக்கு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பாராட்ட வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அந்த அதுக்கு முன்னாடி சம்பத் சார், இப்ப இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்டுபிடிப்புகள், இயந்திரங்கள். இதை தாண்டி உங்களுடைய அறிவை வச்சு நீங்க சமுதாயத்துக்காக வேற என்னென்ன கண்டுபிடிப்புகள் கொடுத்திருக்கீங்க? சமுதாயத்துக்காக பாக்குறப்போ எனர்ஜி கன்சர்வேஷனுக்காக நான் ஒரு பாய்லர் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாய்லர். அதுக்கு வந்து கேரளா ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 5 லட்ச ரூபாய் பணமும் எங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் 5 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 லட்ச ரூபாயில நாங்க வந்து அதை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகமாகுது. அது இல்லாம நிறைய தொழில்நுட்பங்கள், அதுல வந்து புதுமையான ஒரு தொழில்நுட்பம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் பாய்லர். அந்த வளையாரான்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு பர்டிகுலர் வளையாரா பாய்லர். அது இல்லாம எங்க காலேஜ்ல வந்து உமன் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல வந்து இந்த ஆலக்கோடு அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இந்த வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பேர் பாத்ரூம்ல தவறி விழுந்து அது வந்து வெளியிலேயே தெரியாம போயிடும். ஸோ இப்போ ஐஓடி பேஸ்டா அதுக்கு ஒரு டிவைஸ் அவங்களுக்கு ஒரு டாலர் மாதிரி ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க சப்போஸ் வலிக்கு விழுந்துட்டாங்க, எங்கேயாவது அந்த பிரச்சனை வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அந்த கேர் டேக்கரோட மொபைலுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க. எங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் பாதி ஷேர் போட்டிருக்காங்க. அதை பண்ணிருக்கோம். அதே மாதிரி அங்க வந்து இப்ப கேரளாவில ஒரு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்ன? கோகனட். கேரளாவில கோகனட் தான். அந்த கோகனட்டுக்கு வந்து இந்த கொக்கராட் வந்து மதிப்பு கூட்டுவதற்காக வந்து ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ட்ரையர் ஒன்று டிசைன் பண்ணோம். அதுக்கும் வந்து இந்த உணவு பரப்ப ஸ்கீம்ல வந்து 1 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு இன்னும் பெரினியல் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு 1.5 லட்ச ரூபாய் கொடுக்க போறாங்க. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த குடிசை தொழில் மாதிரி இந்த விளக்கம்பாடு செய்யற மிஷின் ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கும் வந்து ஒரு மந்தாட்டத்தை வந்து 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுக்கண்டை மட்டும் அது உரிச்சு கொடுத்தோம், ஒரு கட்டி கொடுத்தோம். ஸோ ஒரு விளக்கம் அது 75 ஸ்டிக்கு சேர்ந்தோம்னா அது ஒரு கட்டு மாதிரி கட்டி கொடுத்தோம். இந்த மாதிரி இது பண்ணிருக்கோம். அது இல்லாம இப்ப எங்க ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த உங்களுக்கு கேரளால தெரியும் புட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. அந்த புட்டு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பயுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். புட்டு போடாம மட்டும் இந்த பிரச்சனை. அப்ப நானும் ஹாஸ்டல்லே சாப்பிடுறேன், எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சரி அப்படின்னு உள்ள ஒரு நாள் போய் பார்த்தா ஒரு 4 புட்டு தான் ஒரு இதுல செய்ய முடியும். லைனா இட்லி தட்டுல லைனா ஒரு 10-15 செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஒரு மிஷின் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு கொடுப்போம், ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 50 புட்டு செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒரு ப்ரொபோசல் ஒன்று போட்டேன். கேடியூ, அதாவது நான் ஒர்க் பண்ற டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில சென்டர் ஃபார் இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல எனக்கு ஒரு 1.25 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க செய்யறதுக்கு. அதை செஞ்சு அதை வந்து ஒரு மாணவர்கள் ஃபெபின், அத்துல், அலன், அஸ்வின் இந்த 4 மாணவர்களும் சேர்ந்து அவங்களோட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வந்து MHRD, மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட் இன்னோவேஷன் கவுன்சில் ஒரு கவுன்சில் வச்சிருக்காங்க. அந்த கவுன்சிலிங் மூலமா ஆல் இண்டியா லெவல்ல
ஒரு கிட்டத்தட்ட 3200 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி அது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுல டாப் 19ல வந்து அந்த டாப் 19ல வந்ததுக்கு இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அதை வந்து எம்ஐ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணூர்ல ஒரு இன்குபேஷன் சென்டர் அவங்களோட மூலமா இப்ப இந்த ஸ்டார்ட் அப் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த கோவிட்னால கொஞ்சம் தனி போயிருக்கு. கண்டிப்பா நம்ம இது பண்ணிப்போம். இது இப்போதைக்கு. அதே போல நீங்க இந்த தென்னை நார் காய வைக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஆமா, அது வந்து எப்படின்னா அந்த சல்ஃபக்ஸ் மேட்டர்ஸ் ஒரு கம்பெனி அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நாங்க ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த தேங்காய் இந்த நார் இருக்கு இல்லையா, நார் வந்து ஒரு ரோல்ல போடுவோம். நம்ம ஊர்ல இருந்து இந்த எங்க இந்த ரோல் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொஞ்சம் உள்ள போட்டு வெயிட்டுக்காக அந்த பிரைஸுக்காக தண்ணி ஆட் பண்ணிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படி இருந்தாலும் ஃபோல்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. சோ அப்படியே போறப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து மிஷின்ல போட்டு நம்ம பெட் செய்யும்போது அது பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ அதை உலர்த்துறதுக்காக ஒரு பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ணி சோலார் ட்ரைவர் மூலமா ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி அதை ட்ரை பண்ற மாதிரி ஒரு மிஷின் பண்ணிருக்கோம். ஓகே சார், உங்களோட கண்டுபிடிப்புக்கெல்லாம் ரொம்ப வியக்கிற மாதிரி தான் இருக்கு. இதற்கான உங்களுக்கான ஏதாவது பிரைஸ் அவார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம மாநில அரசாங்கத்திட்ட இருந்தோ இல்ல மத்திய அரசாங்கம் இல்ல நீங்க வேலை பார்க்கிற காலேஜ்ல இருந்தோ உங்களுக்கு என்ன அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் ஒரு திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். அது என்னன்னா வந்து அரியமங்கலம் சொல்லிட்டு ஒரு ஊரு. அந்த இடத்துல வந்து இந்த குப்பை கிடங்கு இருக்கு. இந்த குப்பை கிடங்கு அதிக தீ பிடிச்சிக்கும். அதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு ஐஓடி பேஸ்ட் வந்து டெம்பரேச்சர் சென்சார் வச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜெகன் அவர் தான் ஜெய் இருந்தாரு. அவர் கூட காலையில விளையாட வருவாரு, சில நாள் வர மாட்டார். என்னன்னு கேட்டா வந்து இந்த மாதிரி தீ பிடிச்சிருச்சு, குப்பை கிடங்கு தீ பிடிச்சிருச்சு, அந்த தெருவே போயா இருக்கு, இதை இந்த தஞ்சாவூர்ல போயா இருக்குன்ற உண்மையாக நிறைய பேருக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே இட்டாலியில இருந்து வாங்கிக்கிறோம், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணா அந்த தீ அழிஞ்சு. ஏன்னா பெருசா பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நினைக்கிறது கஷ்டம். சின்னதா பிடிக்கும் போது அதை வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த விண்ட் டைரக்ஷன் கால்குலேஷன் பண்ணி நாங்க ஒரு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி பண்ணிடணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டா அப்ளை பண்ணிடணும். பொன்மலர்னு ஒரு பொண்ணோட பேர்ல எம்டெக் ஸ்டூடெண்ட் பேர்ல அப்ளை பண்ணோம். ஸோ எங்களுக்கு அதுக்கு வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்புறம் இங்க மகாலிங்கம் ஒர்க் பண்ணும்போது ரேடியோனிக்ஸ்னு ஒரு இதுல வந்து ஒரு பேப்பர் ஒன்று போட்டேன். அதுக்கு வந்து பெஸ்ட் பேப்பர் அவார்டு கிடைச்சது. அது இந்துமதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நானும் சேர்ந்து போட்டோம், சூர்யா 3 பேரும் சேர்ந்து போட்டோம். அந்த இதுக்கு வந்து பெஸ்ட் பேப்பர் அவார்டு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவார்டு. மற்றபடி நீங்க இப்ப என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் வேற யாருக்கும் காசு கொடுக்குறாங்களோ, கவர்மெண்டோ இல்ல வேற யாராவது காசு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், அதையும் நமக்கு ஒரு ரெகனைசேஷன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா திறம்பட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் வந்து அடுத்தவங்க பணம் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில நீங்க வேலை பார்க்குற அந்த கேரளா மாநிலம் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. விமஜோதி காலேஜும் உங்களை பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொன்னதுல இருந்து தெரிஞ்சுது. மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக, இல்ல ஐடியாஸ்? இண்டஸ்ட்ரி ஓரியன்டா நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம். இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இப்ப ஏன் வந்து இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் ஆகல, உலகத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படின்னு ஒரு ரீசன் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் டைம் இப்போ தீர்ந்து போச்சு. சார்ஜ் தீர்ந்து போச்சு, திருப்பி சார்ஜ் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு அவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சோ இப்ப நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா அதை வந்து எவ்வளவு மினிமமோ 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் பண்ற மாதிரி.
அதுக்கு ஒரு டெக்னாலஜி இப்போ நாங்கள் வந்து டிவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கோவிட் பீரியட்னால அந்த லேபெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியல. அதனால நாங்கள் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அதை இப்போ ஹால்ட் பண்ணி வச்சிருக்கோம். மேபி ஆஃப்டர் திஸ் கோவிட் பீரியட் நாங்கள் வந்து அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சார், இந்த COVID-19 நான் முன்னமே சொன்னது போல எங்களுக்கெல்லாம் ஒரு நோய் தொற்றுன்னு ஒரு பயமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்த போது உங்களுக்கு மட்டும் சமுதாயத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை உண்டு பண்ணி அதற்காக சேவையும் செய்ய வச்சிருக்கு. சோ இந்த சமயத்துல உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த COVID-19க்கும் கூட நன்றி சொல்லிக்க விரும்புறேன். உங்களை இந்த நோய் தொற்று காலத்துல நம்முடைய சமுதாய மக்களுக்காக இன்டர்வியூ பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. நாங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். மக்களை பாருங்க, நம்மளுடைய டாக்டர் வி சம்பத்குமார் அவர்கள் நம்முடைய உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர். பொதுவாகவே நம்முடைய இன மக்கள் என்னென்ன தகுதி இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளியில கொண்டு வரதே கிடையாது. அதற்கான அடித்தளமாக தான் நாங்க இந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுடைய திறமைகளையும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு காட்டுங்க. அதன் மூலமா உங்களை நம்முடைய உறவுகளுக்கு அடையாளப்படுத்த நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய மிஸ்டர் டாக்டர் வி சம்பத்குமார் அவர்களை சந்திச்சது மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை எங்களுக்கு மன நிறைவை கொடுத்திருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.